வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பணியாளர்களுக்கு அப்பப்போ ஒரு டவுட் வரும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் இந்த டவுட் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாங் லீவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளருக்கு அவர் லீவில் இருக்கும்போது அவருக்கு சம்பளத்தை வாங்கி கொடுக்கலாமா? இந்த டவுட் எல்லாத்துக்குமே வரும். இப்போ ஒருத்தர் 30 நாள் அல்லது 40 நாள் ஏர்ன் லீவ் போட்டுட்டு போயிட்டார், லீவில் இருக்கார். இப்போ அவருக்கு சம்பளம் கிளைம் பண்ணும்போது தான் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய பணியாளருக்கு இந்த டவுட் வரும். அவரே லீவில் இருக்கார், அவருக்கு எப்படி சம்பளத்தை கிளைம் பண்ணி கொடுக்கறது? அவர் தான் டியூட்டிக்கே வரலையே அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதனால் சம்பளம் கிளைம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தர் 50 நாள் அல்லது 55 நாள் அல்லது 60 நாள் மெடிக்கல் லீவில் போயிடுறாரு. இப்போ அவர் லீவில் இருக்கும்போது அவருக்கு சேலரி கிளைம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட்டு அந்த செக்ஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரும். அவர் தான் லீவில் இருக்கார், அவருக்கு போய் ஏன் சேலரி கிளைம் பண்ணணும்? அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம லீவ் சாங்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லீவ் பீரியடுக்கு சம்பளத்தை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாத சம்பளத்தை கிளைம் பண்ண மாட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு அரசு பணியை பொறுத்தவரை மணமான பெண் அரசு பணியாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு 1 வருஷத்துக்கு சாங்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஜீவோ இருக்குது. இப்போ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் மணமான ஒரு அரசு பெண் பணியாளர் மகப்பேறு விடுப்பில் இருக்காங்க. 1 வருஷம் அவங்க லீவில் போயிட்டாங்க. இப்போ 1 வருஷம் அவங்க டியூட்டிக்கே வரல. இப்போ அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வாங்கி கொடுக்கணுமா? இந்த டவுட் நம்ம எல்லாத்துக்குமே வரும். இப்போ சம்பளம் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சம்பளம் வாங்கி கொடுங்க அப்படின்னு எங்காவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அதுக்கும் எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அடிப்படை விதிகளில், அதாவது ஃபண்டமெண்டல் ரூல்ஸில் ஒரு சில இடங்களில் ஒரு டெர்மினாலஜியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. லீவ் சேலரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஒருத்தர் லீவில் இருந்தாலும் அவருக்கு நீங்கள் சம்பளத்தை வாங்கி கொடுங்க, அதுக்கு தான் லீவ் சேலரின்னு அதுக்கு பேர். இப்போ டியூட்டியில் இருக்கும்போது நம்ம 30 நாள் வேலை பார்த்துட்டோம், 31 நாள் வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டியூட்டி பே அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ ஒருத்தர் லீவில் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு நம்ம வாங்கி கொடுக்கறது லீவ் சேலரி அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதுதான். அப்போ ஒருத்தர் லீவில் இருந்தாலும் அவருக்கு மாத சம்பளத்தை நம்ம வாங்கி கொடுக்கணும். இப்போ இதில் என்ன டவுட் வருது, என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் 30 நாள் ஏர்ன் லீவ் வேணும்னு சொல்லி லீவ் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ ஆஃபீஸர் என்ன நினைக்கிறாரு, அவருக்கு லீவ் சாங்ஷன் பண்ண வேண்டாம், அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லீவ் சாங்ஷன் பண்ணிக்கிட்டு அவருக்கு சேலரி கிளைம் பண்ணால் போதும்னு வாய்மொழி உத்தரவு போடுவாங்க. இப்போ இதில் தான் பிரச்சனை வரும். என்னன்னு சொன்னால், ஒருத்தர் லீவ் அப்ளிகேஷன் கொடுக்குறாருன்னு சொன்னால், ஒன்று உடனடியாக அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதாக இருந்தால் அவருக்கு கம்யூனிகேட் பண்ணணும். இந்த மாதிரி ஆஃபீஸில் அர்ஜென்ட் ஒர்க்கெல்லாம் இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர்லாம் டீல் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் உங்களுக்கு லீவ் சாங்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்று அவர் லீவ் லெட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். இல்லை அவர் லீவ் லெட்டர் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் இமீடியட்டாக அவருக்கு எழுத்து மூலமாக அவருடைய லீவை ரிஜெக்ட் பண்ணி அவரை உடனே டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லி அவருக்கு கம்யூனிகேஷனை சர்வ் பண்ணி ஆகணும். அப்போ தான் அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணுவார். இல்லை ஒருத்தர் லீவ் லெட்டர் கொடுத்துட்டாரு, அதை வாங்கி செக்ஷனில் சும்மாவே வச்சுட்டோம், லீவ் முடிஞ்சு வந்துட்டார், அதுக்கப்புறம் அவர் எப்படி லீவில் போனீங்கன்னு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டாலாம் அது நிற்காது. அவர் லீவ் லெட்டர் கொடுத்த உடனேயே அதை ரிஜெக்ட் பண்ணுறதாக இருந்தால் உடனடியாக ரிஜெக்ட் பண்ணி அவரை டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லி கம்யூனிகேஷன் அனுப்பணும். லீவ் முடிஞ்சு வந்துட்டார், ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த லீவை அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ லீவை சாங்ஷன் பண்ணி ஆகணும். இப்போ IFHRMS வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் லீவ் லெட்டர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு லீவை சாங்ஷன் பண்ணி அந்த ப்ரொசீடிங்கை நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த மாதத்துக்கான சேலரியை கிளைம் பண்ணணும்னு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் லீவில் இருக்கக்கூடிய ஒரு பணியாளருக்கு நம்ம சேலரி கிளைம் பண்ணணும்னு சொன்னால் ஒருத்தர் லீவ் லெட்டர் கொடுத்த உடனேயே ஒன்று அதை ரிஜெக்ட் பண்ணணும், இல்லை அக்செப்ட் பண்ணி லீவுக்கான சாங்ஷன் ஆர்டரை இஷ்யூ பண்ணணும். வெறுமனே கட்டி வச்சுக்கிட்டெல்லாம்
பின்னாடி பிரச்சனை எதையும் ஏற்படுத்திக்க கூடாது. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.